லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமுள்ளம் தளிர்மேல் துயிலந்தாய் ஸ்ரீரார் திருவேங்கட மாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனதியாயன காலத்தினுடைய 41வது நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 76வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் மட்டு அலை தந்தலை சூழ் திருவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு பட்டர் பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளைசே திருவந்தாதி 100 கலித்துறையே என்று தனியனை சேவிக்கலாம். 76வது பாசுரம். ஞானம் கண்டா கனவு ஒக்கும் பவம் துடை நஞ்சிருக்கும் தானக் கண்டா கனற்சோதி என்று ஏத்தும் வன்தாளமுடன் வானகன்தா கணவன்னா என்று ஓது ஒளிவந்து அடையா ஈன கண்டா கணற்கு ஈந்தான் பரகதி என்னப்பனே. என்னுடைய பெருமாள் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா என்று கேட்கிறார். அதற்கு ஒரு கதையை சொல்லுகிறார். கர்ணாகண்டன் என்று ஒரு கண்டாகர்ணன் என்று ஒரு பூதம் இருந்தான். அவன் ஒரு பூதகணம். சிவபெருமானுடைய கோஷ்டியிலே ஒருத்தனவன். அவன் காதிலே பெரிய மணி கட்டியிருப்பானான். எதற்குன்னு சொன்னால், அவன் காதில் சிவநாமத்தை தவிர வேறு எதுவுமே விழக்கூடாது என்பதற்காக. யாராவது ஒருத்தர் போகிற போக்கில் நாராயணான்னு சொன்னால் உடனே தலையாட்டி அந்த காதுக்குள்ளே அந்த நாராயண சத்தம் போகாமல் காதை ஆட்டி அந்த மணி ஓசையை கொடுப்பானான். அப்படிப்பட்டவன். அவனுக்கு யாருன்னா நஞ்சினை கக்கக்கூடிய மலையை பார்க்கடலையே கடந்து பார்க்கடலை கடையும் போது வந்த நஞ்சினை உண்டவன் நீலகண்டன். அதனால் கண்டம் என்று சொன்னால் கழுத்து பகுதி நீல நிறமானவன். அவனே பேரருள் ஜோதி என்று அனற்பிழம்பின் பேரருள் ஜோதியாக இருக்கிற சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவன். வலிய நாவுடையவனவன். அவன் வானத்திலே தாவி உலாவி செல்கின்ற கொண்டல் நிறயத்தை உடையவனான திருமாலை பற்றி யாராவது பேசினால் கூட தன்னுடைய காதில் விழக்கூடாது என்பதற்காக தன்னுடைய காதிலே பெரிய மணியை கட்டி தலையை அசைத்து கொண்டே இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனுக்கு பரலோகத்தை வைகுந்தத்தை அளித்தான் என் பெருமான், என் தலைவன் என்று பெருமாளுடைய கருணையை பற்றி சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். கண்டாகர்ணன் கிருஷ்ணஸ்வரூபத்தை பார்க்கிறான். அழகிலே மயங்கி போய்விடுகிறான். யார் என்று கேட்க பெருமாள் என்று சொல்ல, அது முதல்தான் அவன் பெருமாள் பக்தனாக ஆகிறான். அவனுக்கு உடனே மோட்சம் கொடுக்கிறானாம் பெருமாள். அப்படி கண்டாகர்ணன் என்ற சிவபக்தன், தீவிரமான சிவபக்தன். அந்த சிவபக்தனுக்கும் நல்லருள் நல்கி அவனுக்கு நலத்தை தந்தவன் என் பெருமாள், என் அப்பன் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை பார்க்கலாம். ஞான கண்டா கனவு ஒக்கும் பவம் துடை நஞ்சிருக்கும் தானக்கண்டா கனசோதி என்றேத்தும் வன்தலமுடன் வானக்கண்டா கணவன்னா என்று ஓது ஒளிவந்தடையா ஈன கண்டா கணற்கு ஈந்தான் பரகதி என்னப்பனே. காயேன வாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும்
அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.